ஆன்மீக அன்பர்களே அந்த காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி உத்தராயணம் 29/5/2025 மே மாதம் வியாழக்கிழமை. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய திதி இன்று அதிகாலை 3:49 வரை துவிதியை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:28 வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:49 வரை கௌளவம், பின்பு மாலை 3:39 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று அதிகாலை 3:12 வரை உயிரட்டவை, பின்பு அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:28 வரை விசாகம், பின்பு அனுஷ்டம். விசாகத்துக்கு அனுஷ்டம் சந்திராஷ்டமம் கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனில் மேஷ ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு ஒரு சௌர வழியில் சப்போர்ட்டு கிடைக்க போது. உங்களுக்கு கணவன் மனைவி நெருக்கங்களாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அரசு சார்ந்த கொஞ்சம் புரிதலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் அந்த நாள் அமைய போகுது. உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகளை கொஞ்சம் கிடைக்க போகுது. உங்களுடைய வேலையாட்கள் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்களே தான் இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் திறமைகளை கொஞ்சம் வெளிக்காட்டுவதற்கான சில வாய்ப்புகளாக கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடம்பரம் இந்த பொழுதுபோக்கு செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகும்போது உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு கனிவால் ஒரு தன்மையான பேச்சை உங்களுடைய சுற்று வட்டார நண்பர்கள்லாம் உங்களை கூட நல்லா பார்ப்பாங்க. உங்களுக்கு இழுபறியாக அந்த சில வரவுகள்லாம் கைக்கு கிடைக்க போது. உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் குறித்த எண்ணங்களை பற்றி ஒரு திட்டங்களை செயல்படுத்த போகிறீங்க. நீங்கள் எதிர்காலம் குறித்த ஒரு முதலீடெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு பணிபுரிய இடத்துலையும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கிறதால ஒரு அருமையான நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது. மிதுனராசி அன்புக்கு பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் முன் யோசனை செயல்பட்டாலே உங்களுக்கு அனைத்து விஷயம் வெற்றி. அதனால் யோசிக்காமல் இந்த வேலை செய்யாதீங்க. யோசித்து செய்கின்ற போது நல்லா ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து கொஞ்சம் வாக்குறுதி கொடுங்க. தேவையான வாக்குறுதி கொடுக்காதீங்க. உடைய பொறுப்புக்கெல்லாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதனால கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்க போகுது. வெளியில் உணவில் கொஞ்சம் தவிர்த்து நல்லது. உங்களுக்கு ஆன்மீக சார்ந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட போகுது. உங்களுக்கு எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைப்பில் கொஞ்சம் தாபனம் ஏற்பட்டால் அந்த உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பாராட்டையும் பெறக்கூடிய நாளாக தான் அன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசி என்று பார்த்தா உங்களுக்கு என்ன நினச்சிங்களோ நினச்ச விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது. உங்களுக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட்டால் அந்த அலட்சியங்கள் லாபத்தை பார்க்க போகிறேன். நீங்கள் நெருக்கடியாக சில பிரச்சனைகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரப்போது முடியக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு சமூக பணியில் ஒரு புதிய அனுபவத்தை பார்க்க போகிறீங்க. வித்தியாசமான கற்பனையாக சில விஷயங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய நாளாகும். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு சிம்மராசி என்று பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மையான லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அதனால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற போது. உங்களுக்கு உடைய மூத்த உடன்பிறப்பெல்லாம் கொஞ்சம் யார் எப்படின்னு உங்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்பட போகிறீங்க. வெளியில் பண்ண அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுக்கு சில பேருக்கு அந்த மறுமணம் குறித்து சில எண்ணங்களும் ஏற்பட போகுது. கொஞ்சம் எல்லா விஷயமும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக சேர்ந்தால் சக்ஸஸ் ஆகும். அதனால் அவசரப்படும் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு ஒரு நெருக்கமான சிலருடைய சந்திப்புகள்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பெற்றோரில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்க போகுது. அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பெரியவருடைய பெற்றோருடைய ஆதரவும் சப்போர்ட் தான் அந்த விஷயம் ஈஸியாக செய்ய போகிறீங்க. நீங்கள் உடைய பொறுப்புகள்லாம் கொஞ்சம் அதிக பொறுப்புகளை ஏற்றி செல்லக்கூடிய கரெக்டாக அமையுது. உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகத்தையும் பெற போகிறீங்க. வியாபாரம் தொடர்பான இடமாற்றம் சம்பந்த விஷயங்களும் நீங்கள் யோசிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு தெளிவோடு எதையும் யோசிக்கக்கூடிய சிலபத்துக்கூடிய நபராக இருக்கீங்க. நீங்கள் உயரவுடைய ஆதரவுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதாரு. உங்களுடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நபராகவும் நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி அன்புக்கு பார்த்தவங்களுக்கு மனசில் இருந்து வந்த கவலைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்கும் போது. உங்களுக்கு தடைப்பட்ட சில காரியங்களை மீண்டும் தொடர்ந்து செஞ்சு முடிக்க போகிறீங்க.
கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் சில விஷயங்களை உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களுக்கு புது புது எண்ணங்களும் அதிகரிக்க போகுது. நிறைய விஷயங்கள் வியாபாரம் சார்ந்து முன்னேற்றம் சார்ந்த நல்ல விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிக்கக்கூடிய நபராகவும் நாளாக போகுது. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்வது நல்லது. உங்களுக்கு விருச்சிக ராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய உறவுகளின் வழியில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுப்பதை பயன்படுத்திக்கங்க. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுப்பதையும் வாங்குவதையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இடுபடியாக இருக்க போது. உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மனதுக்கு மேம்படக்கூடிய காலகட்டமாகும். இந்த பொழுதுபோக்கு சம்பந்த செயல்களில் கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுடைய பயணம் சார்ந்த அலைச்சல் அதிகரிக்க போது. அலைச்சல் கேட்ட வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்கு புது புது சிந்தனைகள் மூலம் பலருடைய பாராட்டை பெறக்கூடிய நபராகவும் ஒரு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நபராக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் உத்தியோக நிமித்தமான சில முடிவுகள்லாம் எடுக்கிறதுல ஒரு முக்கிய நபராக இருக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. வர்த்தகம் சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு அதேமாதிரி இந்த வீடு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்கிறதால பல வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் கூட இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்துக்குங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட போகுது. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி என்பது உங்களுக்கு இந்த சமூகம் சார்ந்த சில மாற்றம் ஏற்பட போகுது. மாற்றமாக சில அனுபவங்களையும் நீங்கள் வந்து கண்கூட பார்க்க போகிறீங்க. ஒரே நிலையில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு கல்வி தொடர்பான பணியில் கொஞ்சம் ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு மனசில் இருந்து வந்த கவலைகள் சோகங்கள்லாம் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க. நீங்கள் என்று அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்தால் தடைகள் தாமதங்கள்லாம் குறைந்த பணிகள் சக்ஸஸாக முடிய போது. உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. கும்பராசி அன்பருக்கு பார்த்தோன்னா உங்களுடைய குழந்தை வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போது. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயத்தை பெற போகிறீர்கள். மனதில் இருந்து வந்தால் குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனை இருந்தால் அதை முடிச்சுடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு இருந்தால் முடிச்சுடுங்க. நீங்கள் பழைய பிரச்சனை குறித்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் முடியக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள் கொஞ்சம் அதிகமான செலவு பண்ணக்கூடிய ஆர்வம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இந்த வாகனம் தொடர்பான பழுதுபார்ப்பு சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவு இருக்க போது பார்த்துங்க. மனை சார்ந்த விவகாரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஏன்னா இந்த மனை விற்கிறதோ வாங்குறதோ ஒரு விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்வி லெவல் மேம்பாடு ஏற்படுத்துவது உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனை பற்றி செய்கின்ற போது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னே உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புக்கெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வியாபார நிமித்தமான பயணங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.